கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய அப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோட தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார் என்று. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது நம்முடைய குடும்பத்திலே எந்த வறுமைகளோ தட்டுப்பாடுகளோ இருக்காது, தரித்திரமான ஒரு நிலைமை இருக்காது. அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் ஐஸ்வர்யத்தினால் நடத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாவித தேவைகளும் செழிப்பான ஒரு வாழ்க்கையிலே நாம் இருப்போம். எந்த வேதனைகளோ துன்பங்களோ பிரச்சனைகளோ இருக்காது. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிக்க நாம் இடம் கொடுக்க வேண்டும். நம்முடைய வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். நாம் செய்கிற வியாபாரங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ண வேண்டும். அவர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது நம்முடைய குடும்பத்திலே ஐஸ்வர்யம் காணப்படும். ஹல்லேலூயா. எந்த வேதனைகளோ துக்கங்களோ நம்முடைய வாழ்க்கையிலே இருக்காது. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரின் ஆசீர்வாதம் தங்கி இருக்கிறதா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். அல்லது நம்முடைய குடும்பத்திலே வேதனை இருக்கிறதா, கண்ணீர் இருக்கிறதா, வேதனை உண்டாக்குகிற வழியிலே நாம் நடக்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சங்கீதக்காரன் இப்படியாக கூறுகிறார், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று. ஆம் பிரியமானவர்களே, நாம் செல்லுகிற வாழ்க்கையிலே நாம் செல்லுகிற வழியிலே அநேக காரியங்கள் வேதனைகளை கொண்டு வரும். தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை இருக்கும். நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் பரலோக ராஜ்யத்தின் பாதையிலே நடக்கிறோமா அல்லது வேதனை உண்டாக்குகிற வழியிலே நடக்கிறோமா என்பதை ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். துன்மார்க்கமான வழியிலே நடக்கிறோமா அல்லது பரிசுத்த வழியிலே நடக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், 16ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலே, அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை விட்டுவிட்டு அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை பின்பற்றாமல் அந்நிய தேவனை நாடி பின்பற்றுவதினாலே அநேக வேதனைகள் உபத்திரவங்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை மாத்திரமே தொழுது கொள்ள அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. என்னையன்றி உங்களுக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று கர்த்தர் சொன்னார். ஆம் பிரியமானவர்களே, ஒருபோதும் அந்நிய தேவனை நாடாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய தேவனை மாத்திரமே நாம் பின்பற்றுகிறவர்களா இருக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய குடும்பத்திலே வேதனைகள் இருக்காது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், 32ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்திலே, துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று கர்த்தருடைய வார்த்தை தெளிவாக கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் கர்த்தரையே நம்பி வாழும்போது, அவரே நம்முடைய நம்பிக்கையாக இருக்கும்போது நம்முடைய குடும்பம் பாதுகாக்கப்படும். அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும். எந்த சத்ருவோ எந்த பிசாசானவனோ நம்முடைய குடும்பத்தை தொட முடியாது. ஹல்லேலூயா. ஆனால் துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு. கர்த்தரை தேடாமல், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் துன்மார்க்கமான காரியங்களை செய்யும் போது அந்த குடும்பத்திலே அநேக வேதனைகள் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனுக்கு பிரியமாய் வாழ்கிறோமா? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா? ஒவ்வொரு நாளும் நீதிமான்களாய் வாழ்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள். ஆம் பிரியமானவர்களே, ஆனால் நீதிமானையோ கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய குடும்பத்திலே ஆசீர்வாதம் தங்கியிருக்க நம் நீதிமான்களாய் வாழ வேண்டும். கர்த்தரை தேடுகிறவர்களாய், கர்த்தரையே நம்பி அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய வழியிலே நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே, அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல என்று வேதம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, பயமானது வேதனை உள்ளது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களை குறித்து பயந்து கொண்டே இருப்பார்கள். அல்லது மனிதர்களை குறித்ததான ஒரு பயம் இருக்கும். பயமானது வேதனை உள்ளது. ஆம் பிரியமானவர்களே, தேவன் நமக்கு பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். பயத்தின் ஆவியை அவர் கொடுக்கவில்லை. ஹல்லேலூயா.
பயமானது வேதனை உள்ளது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவையில்லாத பயங்கள் இருக்கும் என்றால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே வேதனைகள் இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் பிசாசானவனுக்கு இடம் கொடுக்க கூடாது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க இடம் கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில பயத்துக்கு இடம் கொடுக்காதபடிக்கு, சத்ருவானவனுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு நாம் எதிர்த்து நிற்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கு எப்படி வாழ்கிறோம்? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க இடம் கொடுப்போம். அவருக்கு பிரியமாய் வாழ அர்ப்பணிப்போம். அவருடைய வழியிலே நடப்போம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துவார், பாதுகாப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த இரவு நேரத்துக்காக உடைய சமூகத்திலே வருகிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா. நல்லவரே மை துதிக்கிறோம், வல்லவரே மை துதிக்கிறோம், பரிசுத்தமுள்ளவரே மை துதிக்கிறோம். நேற்று மீண்டும் என்று மாறாத எங்கள் அன்பு நேசரே மை துதிக்கிறோம். எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவரே மை துதிக்கிறோம். ஜீவாதிபதி ஆனவரே மை துதிக்கிறோம் அப்பா. இப்பொழுது இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் இடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் தாமே பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்த தவறுகள், குறைகள், குற்றங்கள், நமக்கு விரோதமான பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து உடைய கிருபையினால் நிரப்புங்க. உடைய இரக்கத்தினால் நிரப்புவீராக. உடைய நன்மையினால் நிரப்புவீராக. பிள்ளைகள் செய்கிற வேலைகளை, வியாபாரங்களை எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசங்களை பெருக பண்ணுங்கப்பா. கையின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டிக்கும் சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. அப்படி நன்மையினால் நிரப்புவீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ, வேலை காரியங்களில் உள்ள தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்க. ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. ரீபா கபரா ஷாகரா கதூரா கரதரபலா ரியாக்கபோர சந்த ரதன ஹதரபலா. தடைகள் விலகுவதாக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ரியாக்கபோர ஷேகே லெதினமர சதரபலா. என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் குழந்தைக்காக ஜெபிக்கிறார்களோ, என் தேவன் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். என் தேவன் ஆசீர்வதிங்க. கர்ப்பத்தின் கனியில் உள்ள தடைகளை நீக்கி ஆசீர்வதிப்பீராக. அந்நாளை ஆசீர்வதித்தது போல பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அப்படி நன்மையினால் நிரப்புவீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நிறைய சகாயர், நீர் மாத்திரமே உதவி செய்ய முடியும். பொருளாதார தேவைகளை சந்திங்க, பிள்ளையுடைய படிப்பு காரியங்களை சந்திங்க, பண தேவைகளை சந்திங்க. சூழ்நிலைகளை எல்லாம் சாதகமாய் மாற்றி கொடுங்க. ஆசீர்வதிங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ, என் தேவன் நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிடுங்க. பலவீனத்திலும் பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். ஆசீர்வதிங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கடன் பிரச்சனையிலே கண்ணீரோடு வாழ்கிறார்களோ, என் தேவன் அதிலிருந்து ஒரு விடுதலை கொடுங்க. பிள்ளைகளை கடன் கொடுக்கிறவர்களாய் மாற்றுங்கப்பா. ஆசீர்வதிங்க. இப்படிய நன்மையினால் நிரப்புங்கப்பா. இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரையை கொடுங்க. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்கப்பா. வரப்போற காரியங்களை குறித்து எங்களோடு பேசுங்க. அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்திலே காத்திருக்க கிருபதாங்க. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாசமோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றிற்கும் விலக்கிங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இப்படிய ரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். இப்படிய கிருபைகளை அர்ப்பணிக்கிறோம். இப்படிய மகிமைகளை அர்ப்பணிக்கிறோம். எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக. ஆசீர்வதிப்பீராக. முற்றிலுமாக தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.